மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 10th மேத்ஸில் எக்ஸாம்பிள் 6.26 பார்க்க போகிறோம். கொஸ்டின்: A player sitting on the top of a tower of height 20 meter observes the angle of depression of a ball lying on the ground as 60 degree. Find the distance between the foot of the tower and the ball. √3 ஓட வேல்யூ 1.732. என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு விளையாட்டு வீரர் ஒரு 20 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டடத்து மேலே உட்காந்துக்கிட்டு தரையில் இருக்கக்கூடிய ஒரு பாலை பார்க்குறாரு. 60 டிகிரி கோணத்தில் பார்க்குறாரு. கேட்குறது வந்து என்னென்னா, கட்டடத்தோட அடிப்பகுதிக்கும் பந்துக்கும் உள்ள தொலைவு. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபுட் ஆஃப் த டவர் அண்ட் த பால். இதுக்கு ஒரு படம் போட்டுக்கலாம். இந்த படத்தில் பாருங்கள், விளையாட்டு வீரர் உட்காந்துட்டு இருக்கிற பொசிஷன் சி, பந்து இருக்கிற பொசிஷன் ஏ, கட்டடத்தோட அடிப்பகுதி பி. இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். இந்த செங்கோண முக்கோணத்தில் கட்டடத்தோட உயரம் ஆப்போசிட் சைடாக இருக்குது. பந்துக்கும் கட்டடத்தோட அடிப்பகுதிக்கும் உள்ள தொலைவு அட்ஜசன்ட் சைடாக இருக்குது. தமிழில் எதிர்பக்கமாகவும் அடுத்துள்ள பக்கமாகவும் இருக்குது. எதிர்பக்கம் அப்படிங்கிறது 20 மீட்டர், அடுத்துள்ள பக்கங்கிறது எக்ஸ்ன்னு சொல்லி அசியூம் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த கொஸ்டினில் நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா, கட்டடத்தோட அடிப்பகுதிக்கும் பந்துக்கும் உள்ள தொலைவு, அதாவது இந்த படத்தில் அட்ஜசன்ட் சைடோட அளவு என்னென்னு கேட்குறாங்க, அடுத்துள்ள பக்கத்தோட அளவு என்னென்னு கேட்குறாங்க. எதிர்பக்கத்தை கொடுத்துட்டு அடுத்துள்ள பக்கம் கேட்டிருக்கிறதுனால எதிர்பக்கத்தையும் அடுத்துள்ள பக்கத்தையும் தொடர்படுத்தக்கூடிய ஃபார்முலா tan θ ஃபார்முலா, அதை எடுத்துக்கலாம். tan θ ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan θவுக்கு பதிலாக இந்த இடத்துல 60 டிகிரி, இப்போ tan 60 டிகிரி ஆப்போசிட் சைடுங்கிறது 20 மீட்டர், அதனால் 20. அட்ஜசன்ட் சைடை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம், அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ tan 60 20/x. tan 60யோட வேல்யூ √3, அதனால் வந்து √3 20/x அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் கிராஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் மேலே வந்துடும், டிவிஷன்லேருந்து மேலே மல்டிப்ளிகேஷனில் வந்துடும், √3 கீழே கொண்டு போயிடலாம். அப்போ x =20/√3. அடுத்த ஸ்டெப்பில் √3க்கு காஞ்சிகேட் எடுத்துக்கலாம். 20√3/√3 × √3. அடுத்த ஸ்டெப்பு 20 × √3யோட வேல்யூ கொஸ்டினில் வந்து 1.732ன்னு கொடுத்ததுனால அதை நியூமரேட்டரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 20 × √3க்கு 1.732, டினாமினேட்டரில் √3 × √3 வந்து 3 மாறிடும். அப்போ 20 × 1.732/3. அடுத்த ஸ்டெப்பில் 20யை 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 20யை 3ஆல் டிவைட் பண்ணால் 6.667 × 1.732. 6.667 × 1.732 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 11.55 மீட்டர். அப்போ கட்டடத்தோட அடிப்பகுதிக்கும் பந்துக்கும் உள்ள தொலைவு 11.55 மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். தேங்க்யூ.